ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 369வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உண்மையிலே எனக்கு பொருந்தக்கூடிய ஒரு குரலாகத்தான் இந்த குரல் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு அழகிய குரலாக இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், இன்பம் இடையறா தீண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையறா தீண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக என்றால், அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லா துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். ஆசை என்று சொல்லப்படுகின்ற பேராசை என்று சொல்லப்படுகிற துன்பம், அந்த பொல்லாத துன்பம் கெட்டுப்போகுமானால், எங்களை விட்டு போகுமானால் இந்த உலகத்தில் இன்பம் என்று சொல்லப்படுகின்றது எங்களுக்கு இடையறாமல் தடையில்லாமல் எங்களுடைய வாழ்க்கைக்கு வாய்க்கும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்பம் இடையாற தீண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துன்பத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன காரணத்தினால் என்று பார்த்தால், இந்த பேராசை ஆசை என்ற அதன் பின்னே நாங்கள் செல்வதனால் தான். ஆகவே அதை நாங்கள் விடுவோமாக இருந்தால், அதாவது அந்த பேராசை எங்களிடமிருந்து ஒளிந்து போகுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்விலே இன்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை எங்கள் விடாமல் தொடரும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்பம் இடையறா தீண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்ற குரலுக்காக காலமன் பாப்பையா அவர்கள் அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். அதாவது ஆசை பேராசை பற்றில்லாத, அதாவது நிலையில்லாதவற்றுள் நாங்கள் பற்றுக்கொண்டு அதன் பின்னே அலைவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை துன்பத்திலே உழன்று கொண்டிருப்போம். ஆகவே இதை அனைத்தையும் நாங்கள் விட்டொழிப்போமாக இருந்தால் இடைவிடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல இன்பகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் இன்றைய குரலுக்கான உரைகள் மூன்றும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையில் நல்லொரு குரலும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் பேராசை கொள்ளாதவர்களாக, ஆசை கொள்ளாதவர்களாக, பெருங்கனவு கொள்ளாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், ஆசையற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்பகரமான வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே எல்லோருக்குள்ளும் நாங்கள் பேராசை கொள்ளாதவர்களாக, பெருங்கனவு கொள்ளாதவர்களாக, ஆசை பின்னே எங்கள் ஓடி நாங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதவர்களாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. இன்பம் இடையறா தீண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.